அற்புதமான இந்த மாலை நேரத்தில் இந்த ரீகல் ஜுவல்லரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி ரீகல் ஜுவல்லரி வந்து ஆக்சுவலி 48 வருஷமா அந்த லைனில் இருக்கோங்க. என்னுடைய தகுதி என்னன்னா ரீட்டைல் ஜுவல்லரி விட நாங்கள் வந்து மேனுஃபேக்சரர், நாங்கள் தயாரிப்பாளர்கள், நாங்களே விநியோகஸ்தர். அதனால மிக தரமான நகைகளை கொடுக்க முடியும். இப்போ மேடம் சொன்ன மாதிரி நீங்க பல பேர் உங்க நகைகள் கூட எங்க நகைகளோ கூட இருக்கலாம், தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா பலருக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இது செகண்ட் ஜெனரேஷன் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஜனவரி சிவதாஸ் சார் வந்து ஒரு ஹோல்சேலராக இருந்தாரு. ஆனால் இப்போ அவருடைய புதல்வர் வந்திருக்காரு. அவர் என்ன ஃபீல் பண்றது, எப்பவுமே ஒரு பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அடுத்த சிந்தனைகள் பிறக்கும். அடுத்த சிந்தனைகள் பிறக்கும் போது அந்த பிசினஸோடைய வெலாசிட்டி, அதனுடைய பாதை, அதனுடைய முகவரி, அதனுடைய இலக்கம் மாறும் என்பதே உண்மை. ஓகேங்களா? அப்படிதான் நம்முடைய எம்டியோட சன் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஆக்சுவலி 9 ஜுவல்லரி வந்து கேரளாவில் இருக்கு, 6 கர்நாடகா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் 10 ஜுவல்லரி நாங்க வந்து சென்னை கொண்டு மாதிரி இருக்கோம். ஓகேங்களா? இதோட அடிப்படை என்னன்னா கஸ்டமருக்கு, எண்ட் யூசருக்கு தரமான பொருட்கள் தரமான விலையில் உங்களுக்கு சென்று வந்தா, இதுதான் அடிப்படை. எண்ட் யூசர் இது ஒன்று வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? இந்த வின் வின் சிச்சுவேஷன்ல கடைசி யாருக்கு போகுதோ அவங்க பலனடையணும், அங்கே தான் அடிப்படை. ஸோ அது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்திருக்கோம். இப்போ இன்னொரு மேட்டரை சொல்லணும்னா நம்ம தேவர்கொண்ட ராஜுவை பற்றி நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். அற்புதமான ஒரு இனிய நண்பர். என்ன சொல்ல போனா ஒரு 5 வருடமாக எனக்கு பழக்கங்க. கொரோனா பீரியட்ல அவர் பண்ண பணிகள் வந்து இன்னும் சொல்ல முடியாதுங்க. இட் ஹாஸ் வால்யூம், இட் ஹஸ் காட் டிகேட்ஸ், இட் ஹஸ் காட் இல்யூஷன்ஸ். ஓகேங்களா? பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள். இன்னொன்று சொல்ல போனா அவருடைய சுறுசுறுப்பு நான் பார்த்துருக்கேன். இஸ் அ கோ கெட்டர். இங்கிலீஷ் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, கோ கெட்டர். நம்ம ஒரு மேட்டர் சொன்னோம்னா நெக்ஸ்ட் மினிட் சார் இவரை போய் பாருங்க உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவில் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இது அதே மாதிரி உங்க தெலுங்கு பீப்புளை பத்தி எனக்கு வந்து எப்பவுமே ஒரு மிக கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து உழைப்பாளிகள், உண்மையை நேசிப்பவர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா சுதந்திர போட்ட காலத்திலேருந்து தெலுங்கு பீப்புளுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையாங்க. அது பிஸ்னஸ் ஆகட்டும், சோசியல் ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் தெலுங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிற்கு உணவு கொடுப்பதே நீங்கள் தான். உங்கள் அரிசி நாங்கள் ஆந்திரா மெஸ்கெல்லாம் போய் சாப்பிடுவோம், இந்த டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைய நிகழ்ச்சி வந்து வெறும் ஒரு பிசினஸ் பண்றவங்களுடைய மீட்டிங்கா நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு அபிலாஷைகள்ங்க, ஒரு சொசைட்டியோடைய வளர்ச்சி. அந்த ஒரு சொசைட்டி எப்படி மிங்களா இருக்காங்க. அதுல தெலுங்கு பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க எங்க ஊர்ல இருந்தாலும் அங்கோட மீனோட அந்த லோக்கலா மாறிடுவாங்க. ஸோ அது அற்புதமான நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய நிறைய உங்களுக்கு அசோசியேஷன் இருக்கும். ஓகேங்களா? நிறைய தொழில்கள் நீங்க பண்ணிருப்பீங்க. அதனால என்னோட ஒரு கோரிக்கை வந்து என்னுடைய இனிய தோழி பிரியா குமார் இருக்காங்க, உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி வேணாலும் கொடுங்க. அற்புதமா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உள்ள அந்த பெண். உங்களுக்கு வந்து டேர்னர் உங்களுக்கு வந்து ஒரு 10 இருக்கா, அந்த அம்மாட்ட கொடுங்க, 100ல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து இதுல எப்படின்னா லைஃப் இஸ் அ ஜேர்னி, லைஃப் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். இப்போ நான் அவங்ககிட்ட பேசுகிற ஜேர்னி, அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியாது. பல விஷயங்கள் இறைவன் நமக்கு மறைக்க கூட, நமக்கு எதுவும் தெரியாது, நெக்ஸ்ட் மினிட் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால இந்த லைஃபே வந்து சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் நமக்கு தெரியாது. டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா நோபடி வில் ஒர்க். உலகம் இயங்காது. ஓகேங்களா? உலகம் இயங்கிறதுக்கு என்னங்க, நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் வேணும் லைஃப்ல. இப்போ வந்து ஒரு நாள் டல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்கும். டல்லா இருக்கிறனாலே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? ஒரு நாள் நல்ல பிரியாணி கிடைக்குது சாப்பிடுவோம், ஒரு நாள் வந்து காஃபி தான் கிடைக்குது. இரண்டையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நமக்கு வரணும். அந்த மனப்பான்மையை இந்த மாதிரி அசோசியேஷன் நம்ம கொடுக்குங்கிறத சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். வாழ்க வளமுடன்.